எல்லாருக்கும் வணக்கம். கிரிப்டோகரன்சி அப்டேட் வந்து ஒரு 3 இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரிச் டாட் புவர் டாட். அந்த புக்கோட ஆத்தர் வந்து ராபர்ட் கியோசகி. அவருக்கு பிட்காயினை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம எலான் மஸ்கை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது, ஒரு நியூஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மூணாவது வந்து வேர்ல்டுலேயே பெரிய மார்க்கெட் கேப் வந்து கொண்டு வந்து பிட்காயின் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கிரிப்டோ யூஸர் ஏதாவது இருந்தாங்க, டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சவங்க ஏதாவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இப்போ இன்னைக்குள்ள அப்டேட் சொல்லிட்டு ஒன்று வேணால் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரிச் டாட் புவர் டாட். அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா ராபர்ட் கியோசகின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து புக்கில் வந்து ஒரு பணக்கார தந்தை இலத்தந்தை அவங்களோட ஃபைனான்சியலை பற்றி அழகாக அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பார். அவர் வந்து பிட்காயினு அப்புறம் கிரிப்டோகரன்சி அனலிஸ்டாக இருக்காரு. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டு அந்த நிறைய அனலிஸ்டாக இருக்காரு. அவர் வந்து கிரிப்டோகரன்சியை பற்றி ஒவ்வொரு டைம் பேசும்போது வந்து கிரிப்டோகரன்சி மார்க்கெட் லெவல் வந்து அடுத்த லெவல் பம்ப் ஆகிட்டே போகும். அந்த வகையில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தோம்னா பிட்காயின் வந்து ஆகஸ்ட் 25 வந்து பிட்காயின் மதிப்பு வந்து $3,54,000 போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காரு. அவர் எப்பெல்லாம் கிரிப்டோகரன்சியை பற்றி ப்ரிடிக்ஷன் கொடுத்தாரோ அப்போல்லாம் ஒரு ஹைக் லெவல் அடிச்சிருக்குது. இப்போ வந்து பிட்காயினை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்ததுனால பிட்காயின் வந்து அதிக லெவலில் வந்து கை கடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நபர் வந்து இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோல்டிங் யாராவது பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம தினமும் அப்டேட்டில் வந்து கிரிப்டோகரன்சி அப்டேட் வந்து கொடுக்குறோம். அந்த ஷார்ட் வீடியோ வந்து தினமும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த லெவலில் இப்போ ராபர்ட் கியோசகி வந்து பிட்காயினை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்ததுனால நல்ல அனைவரால் வந்து கிரிப்டோகரன்சி வந்து பிட்காயினை பை பண்ணி ஹோல்டிங் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம எலான் மஸ்கை பற்றி தான். அவங்க வச்சுருக்க ட்விட்டர் எக்ஸ் தளத்தை பற்றி தான். ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரடல் கோர்ட்டில் வந்து சேஃப்டி கமிஷனர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க எக்ஸ் தளத்தை பற்றி, எலான் மஸ்கோட ட்விட்டர் எக்ஸ் தளத்தை பற்றி. என்ன ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமெரிக்காவில் உள்ள ஒரு சர்ச்சில் வந்து ஒருத்தர் வந்து கத்தியெல்லாம் குத்தி கொள்கிற மாதிரி ஒரு சீன் வந்து எல்லாரும் வீடியோ எடுத்து அதை வந்து அதிகமாக ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அதிக நபர்கள் பார்க்குறதுனால வன்முறையாக மாற காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேஃப்டி கமிஷனர் வந்து ஃபெடரல் பேங்க்லேருந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அது ஃபெடரல் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் தளத்தில் உள்ள அந்த காட்சை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணையிடுறாங்க. அது வந்து எலான் மஸ்க் வந்து அவர் ட்விட்டர் பக்கத்தில் ரிமூவ் பண்ணியதுனால வந்து ரிமூவ் பண்ணலை அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து முடக்கணுங்கிற மாதிரியும் ஐஇ கமிஷன் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எலான் மஸ்க் வந்து அவங்களுடைய எக்ஸ்ட்ரா பக்கத்தில் வந்து இந்த காட்சை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க அவங்க வக்கீல வச்சு. அதனால் வந்து இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால் வந்து எலான் மஸ்க் வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஆஸ்திரேலியா வந்து ட்விட்டர் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட எலான் மஸ்கோட எக்ஸ்ட்ரா வந்து கொடி பறக்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. மூணாவது அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே அதிக மார்க்கெட் கேப் கொண்ட 3 பேங்க் அவங்கள விட அதிக மார்க்கெட் கேப் கொண்ட வந்து பிட்காயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. பார்த்தோம்னா வேர்ல்ட்லேயே பெரிய பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 பேங்க் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜேபி மோர்கன் சேஸ். அவங்களோட மார்க்கெட் கேப் டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளோ வச்சுருக்கிறாங்க அப்படின்னா வேர்ல்ட்லேயே $574 பில்லியன் வந்து மார்க்கெட் கேப் லெவல் வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து அமெரிக்காவில் உள்ள பேங்க் ஆஃப் அமெரிக்கா அவங்க வந்து மார்க்கெட் கேப் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா $311 பில்லியன் வந்து மார்க்கெட் கேப் ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் வச்சுருக்காங்க. மூணாவது பெரிய பேங்க் வேர்ல்டில் பெரிய பேங்க் எதுன்னு பார்த்தோம்னா சீனாவில் உள்ள ஐசிஐசிஐ பேங்க். அவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப் லெவல் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $268 பில்லியன் வந்து வச்சுருக்காங்க. இந்த 3 பேங்கை காட்டணும் இல்லை மார்க்கெட் கேப் லெவலை காட்டணும் அதிக லெவல் வந்து பிட்காயினோட வந்து மார்க்கெட் கேப் லெவல் வந்து உலக வேல்டுலேயே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச்குருன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பக்கத்தில் வந்து அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்படி என்ன பிட்காயின் மார்க்கெட் கேப் லெவல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் மார்க்கெட் கேப் லெவல் பார்த்தோம்னா 1.37 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் வந்து பிட்காயின் வந்து தொகை இருக்குது. அப்படி என்ன பிட்காயின் மார்க்கெட் கேப் வந்து அவ்வளோ அதிகமாக சொல்லிட்டு பார்த்தோம்னா 1.37 ட்ரில்லியன் வந்து பிட்காயின் மார்க்கெட் கேப் வேல்யூவில் பெங்களூரில் மார்க்கெட் கேப் லெவலை விட ஹையஸ்ட் லெவல் வந்து பிட்காயின் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்பர் அவங்களோட எக்ஸ்ட்ரா பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்றைக்குள்ள கிரிப்டோ அப்டேட் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிரிப்டோ அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிப்டோ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அது மட்டும் தினமும் அப்பப்போ ஷார்ட் கிரிப்டோ அப்டேட் வீடியோ வந்து கொடுத்துருக்கு. அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கிரிப்டோ அப்டேட்டோட அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.